உங்ககிட்ட 10,000 ரூபாவோ அல்லது 15,000 ரூபாயோ வாங்கிக்கிட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணி தர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த எல்லா பணமுமே லாபமானு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இதை இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஒரு ஆடியன்ஸ்க்காக மட்டும் இல்லை, பணத்தை வாங்கிக்கிட்டு வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி தர்றாங்க இல்லையா, அவங்களுக்கும் புரியணும் இது எவ்வளோ பெரிய தப்புன்னு. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. இந்த மாதிரி சேல்ஸ் பண்றவங்க கிட்ட போய் நீங்க 1000 சப்ஸ்கிரைபரை பணம் கொடுத்து வாங்கினா வியூஸ் போகும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு ப்ரூஃபே வச்சிருக்கேன். 1070 சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா, இது ஆல்மோஸ்ட் இந்த பணம் கொடுத்து வாங்குற கான்செப்ட் மாதிரி தான். ஆனால் லாஸ்ட் 28 டேஸ்ல வியூஸை பாருங்க, 0. இல்லை ப்ரோ, நான் 4000 வாட்ச் ஹவர்ஸை பணம் கொடுத்து வாங்கினா எனக்கு மானிட்டைசேஷனாவது கிடைக்கும் இல்லையா யூடியூப்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா வெயிட் பாய், எனக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு. அதுக்குமே சேனல் இன்எலிஜிபிள் ஃபார் மானிட்டைசேஷன். எதனால? யூடியூப் பாலிசியை வயலேட் பண்ணதுனாலையும் டிசிப்டேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ்னால. உசாரையா உசாரு, உறங்கானு உசாரு, டைரக்ட் உசாரு. என்ன பாட்டுலே சிக்னலா? ஏன் பாசஞ்சரை நான் தான் காப்பாத்தணும், வேற யார் காப்பாத்துவா? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் பணத்தை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஏற்றி தர்றாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு என்னப்பா பெரிய லாபம், உங்களுக்கு முதல்ல இப்படி பண்றதுனால உங்க சேனல்ல என்ன பெனிஃபிட், ஃபைனலி இந்த மாதிரி நீங்க மானிட்டைசேஷன் பண்ணி அப்ளை பண்ணாலுமே யூடியூப் ஏன் ரிஜெக்ட் பண்றாங்கன்றத யாருமே சொல்லாத சீக்ரெட்டான விஷயத்த இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஆனா இப்ப நான் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ மூலியமா நான் யாரையுமே குறிப்பிட்டு தப்பு சொல்ல போறது கிடையாது. ஆனா அவங்க பண்ற தப்புக்கு நீங்க உடந்தை ஆயிராதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே. உங்ககிட்ட 10,000 ரூபாவோ அல்லது 15,000 ரூபாயோ வாங்கிக்கிட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணி தர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த எல்லா பணமுமே லாபமானு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன், அவங்களுக்கு பின்னாடி ஒரு 3 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்குறவங்க ஒரு யூடியூபரா இருக்கலாம் அல்லது இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கலாம். அவங்களுக்கு பின்னாடி உள்ள 2 பேர்ல முதல் ஆள் ஒரு மீடியேட்டரா இருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு வெப்சைட்டோ ஒரு கம்பெனியோ இருக்கும். ஸோ இவங்களுக்கும் யாருக்குமே மோஸ்ட்லி சம்மந்தமே இருக்காது, ஜஸ்ட் பேசி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ உங்ககிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் இந்த 10,000 ரூபாவை வாங்கிட்டு நான் 4000 வாட்ச் ஹவர்ஸையோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸையோ இன்க்ரீஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த பணத்துல அவங்க ஒரு 2000 அல்லது 3000 ருபீஸை இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர் இந்த ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பேசுறாங்கல்ல, நீங்க ஒரு ஸ்மால் யூடியூபரா இருக்கும்போது அவங்க அதுல இருந்து இந்த சின்ன அமௌண்ட்டை மட்டும் ப்ராஃபிட்டா எடுத்துப்பாங்க. அடுத்து பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டை இந்த மீடியேட்டர் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ ஒரு 8000 ரூபாய் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அதுல இந்த மீடியேட்டர் ஒரு 3000 ரூபாவை ப்ராஃபிட்டா எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற ஒரு 5000 ரூபாவை இந்த வெப்சைட் ஆர் கம்பெனிக்கு பே பண்ணிடுவாரு. அந்த வெப்சைட் ஆர் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களாம் ஒன்றும் பெரிய ஜெனுவல் பர்சன்லாம் கிடையாது, பின்னாடி ஒரு சர்வர் இருக்கும் ஆக்சுவலி, இல்லைனா ரியல் பீப்புள் இருப்பாங்க இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. இந்த மாதிரி தப்பான வேலைகளை ஆரம்பிச்ச காலகட்டத்தில் இப்போன்னு இல்லை, ஒரு 10 வருஷத்துல இருந்து இந்த மாதிரி வேலைகள் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. இது ஆக்சுவலா இல்லீகல் தான். பேசிக்கா அந்த கம்பெனியோ அந்த வெப்சைட்டோ முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு சர்வரை பேஸ் பண்ணி நிறைய ஐபி அட்ரஸ், அதாவது நிறைய மொபைல்னு சொல்லுவாங்க, மொபைல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸை அவங்களே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்போ வேறு ஐபி அட்ரஸ் அப்படின்றதுனால மற்றவங்க பார்க்கும்போது உங்களுக்கு வியூஸுமே ஏறும், வாட்ச் ஹவர்ஸுமே ஏறும், அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைபர்ஸுமே கொடுவாங்க. ஆனால் யூடியூப் அல்காரிதம் அப்போவே கொஞ்சம் முடிவெடுத்து ஒரே சர்வரில் இருந்து வேறு ஐபி அட்ரஸை கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா இது மேபி இல்லீகலான டிராஃபிக், ஃபேக்காக என்கேஜ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறாங்கன்னு இதை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணி இந்த மாதிரி சேனலை தூக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க எப்படி அப்டேட் ஆனாங்க தெரியுமா? ஓகே, சர்வர் ஆர் ஐபியை பேஸ் பண்ணாதானே நீங்கள் சேனலை தூக்குவீங்க, நாங்கள் இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம்னு. ஸோ நாங்கள் ரியலாக ஒரு பீப்புளையே ஒரு புது ஐடியை கிரியேட் பண்ண வச்சோ இமெயில் ஐடி மூலியமாவோ உங்களுடைய சேனல் யார் அதுக்கு பே பண்ணுறாங்களோ அவங்களுடைய சேனலை ஃபுல்லாக பார்த்து வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விடுறது, வேறு பீப்புளை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சொல்லி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றத கொண்டு வர ஆரம்பித்தாங்க. மேபி இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது 4000 வாட்ச் ஹவர்ஸோ அல்லது சப்ஸ்கிரைபர்ஸையோ யூடியூப் மைனஸ் பண்ணுறது இல்லை. பிகாஸ் அல்காரிதமை பேஸ் பண்ணி இவங்க எல்லாமே ரியல் பீப்புள் அப்படின்னு யூடியூபுக்கே தெரியுது. ஆனால் சர்வரில் பண்ணும்போது ஓகே, ஒரே ஆள் பல சர்வரில் பண்ணலாம். ஆனால் நிறைய பீப்புள் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா இவங்க கையில் அந்த 5000 ரூபாய் இருக்கு இல்லையா, அதை ஒரு கம்பெனி 2000 ரூபாய் மட்டும் தங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக எடுத்துக்கிட்டு
பேலன்ஸ் இருக்கிற ஒரு 3000 ரூபாவை எந்தெந்த பீப்புள் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு சில ருபீஸாக பிரித்து தருவாங்க. ஒரு சேனல் பார்த்தா இந்த அளவுக்கு காசு வரும் அப்படின்றத அவங்களுக்குமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறதுனால அது மேபி ஐபி அட்ரஸ்க்கு இந்த அமௌண்ட்டாக இருக்கலாம் அல்லது பீப்புளுக்கு இந்த அமௌண்ட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ அவங்களுக்கு பின்னாடி நடக்கிற இந்த ப்ரொடெக்ஷனுக்காக 3000 ருபீஸாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய 10,000 ரூபாய் எப்படிலாம் பிரிஞ்சு வேலை பார்க்குது பார்த்தீங்களா இல்லீகலா? என்ன ப்ரோ என்கிட்ட இருந்து 10,000 ரூபாவை வாங்கிக்கிட்டாங்க, அந்த யூடியூபருக்குமே அதில் ஒரு 2000லேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் இருக்கு, மீடியேட்டருக்குமே 2000 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கு, கம்பெனி அண்ட் பீப்புள் எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு 5000 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கு. அப்படி பார்த்தா உங்களுடைய பணத்தை வச்சு எல்லாருமே ப்ராஃபிட் பார்க்குறாங்க. ஆனால் கடைசியாக உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் பண்ணும்போது மானிட்டைசேஷனே அக்செப்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுமா மிஞ்சது? நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ப்ரோ யூடியூபுக்கு என்ன தேவை? எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை, 4000 வாட்ச் ஹவர்ஸ் தேவை. நாங்கள் தான் எப்படியோ பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணிடுறோமே, இதுக்கப்புறமா கூட ஏன் நம்ம மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணால் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான நியூஸ். நம்மளுடைய பெய்ட் யூடியூப் கைடன்ஸில் நிறைய யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் இப்போ பிகினராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே நான் சொல்கிற விஷயங்களை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி அவங்க சேனலில் வீடியோஸ் போடும்போது இப்போ என் சேனலில் வியூஸ் நல்லாவே போகுது ப்ரோன்றதை என்கிட்ட வாட்ஸ்அப்பில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய யூடியூப் சேனலில் நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னையிலேருந்தே வெயிட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமாக நீங்களும் இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூபோட பாலிசியில் வயலேஷன் பாலிசினா என்னது, டிசப்ஸ்டேட்டிவ் பாலிசினா என்னது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டாக சொன்ன பாயிண்ட்டே ஃபேக்கான என்கேஜ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது. ஃபேக் என்கேஜ்மெண்ட் அப்படின்றது பாட்டை பேஸ் பண்ணியோ இல்லைனா தேவையில்லாமல் இந்த மாதிரி பணத்தை கொடுத்து சப்ஸ்கிரைபரை வாங்கி ஃபேக்கான என்கேஜ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுடைய மானிட்டைசேஷன் பாலிசியில் கட் ஆகும். பிகாஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதை இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஒரு ஆடியன்ஸ்க்காக மட்டும் இல்லை, பணத்தை வாங்கிக்கிட்டு வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி தர்றாங்க இல்லையா, அவங்களுக்கும் புரியணும் இது எவ்வளோ பெரிய தப்புன்னு. யூடியூபுக்கு தேவையான விஷயம் இந்த 1000 சப்ஸ்கிரைபரோ 4000 வாட்ச் ஹவர்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ஒரு கம்பெனி ஆடை பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், யூசர் ஃப்ரெண்ட்லி பிளாட்ஃபார்மாக தான் யூடியூப் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நம்மளெல்லாம் வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அந்த வீடியோ பார்க்குறதுக்கு அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான ஆடியன்ஸ் உள்ளே வரணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறமா அந்த கண்டென்ட்டில் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமா தான் கம்பெனி காசு கொடுத்து ப்ரமோட் பண்ண சொல்கிற ஆடை நம்ம வீடியோக்கு மேலே யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்டாக போடுவாங்க. அதுலேருந்து தான் யூடியூப் 100% ஆஃப் த ரெவென்யூவில் 40% அவங்க எடுத்துக்கிறாங்க, 60% வரைக்கும் நமக்கு தர்றாங்க. இப்படி தான் ரெவென்யூவே ஜென்ரேட் ஆகுது. ஆனால் தேவையில்லாமல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸை ஆஸ் அ கிரியேட்டராக நம்ம யூடியூபை தெரியாமல் ஏமாத்துறோம்ப்பா நம்ம வாங்கிட்டீங்கன்னா இந்த 2வது ஸ்டெப்லேயே உங்கள் கண்டென்ட்டுக்கு ரிலேட்டபிளாக இல்லாத ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அது யூடியூபோட மானிட்டைசேஷன் பாலிசியும் எஃபெக்ட் ஆகும், உங்கள் சேனலும் மானிட்டைசேஷன் ஆகாது. நீங்கள் இந்த சேனலுக்காக கஷ்டப்பட்ட எவ்வளோ நாட்கள் வீணாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ப்ரோ. அப்போ உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் கெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி ஈஸியாக இதெல்லாம் பண்ணாமல் ஆர்கானிக்காக கொண்டு வர்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை இப்போவே கிளிக் பண்ணி பாருங்கள். கடைசி 1 நிமிஷம் வீடியோவில் செம்ம வேல்யூபிளான கண்டென்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு.